ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம ஐபிஎல் ரெட்டன்ஷன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நிறையா ஃபேன்ஸு ஒரு அனலிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். நான் நார்மலான ஃபேன்ஸ் தான், அனலிஸ்ட்லாம் தெரில. அது என்ன இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, தோனியோட ஃபியூச்சரும் இந்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா ஒரு மீட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பிசிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் போயிட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த ஊருக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு லெட்ரு போடுறோம், அது மாதிரி நாங்கள் போயிட்டு லெட்ரு போடுவோம், மெயில் போடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மெயிலை போட்டாங்க. கடைசியில் நேற்று தான் அந்த ரிட்டன்ஷன், நேற்று நைட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஓகே, என்ன ரிட்டன்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரிட்டன்ஷன்ஸ். அது எய்தர் அவங்க வந்து என்ன ஆர்டிஎம்மாக பண்ணிக்கலாம், இல்லை ரெட்டன்ஷனாக வச்சுக்கலாம். அது வந்து அவங்களோட விருப்பம். அதுவும் இல்லாமல் அந்த ரெட்டன்ஷன்ஸ் இல்லாமல் நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நிறையா ஒரு ரூல்ஸ்னு இல்லை, புதுசாக ஒரு கைட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஐபிஎலுக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி எய்தர் ஆறு ரிட்டன்ஷன்ஸ் எய்தர் ரிட்டன்ஷனாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஎம்மாக இருக்கலாம். அதில் அவங்க என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் என்ன அப்படின்னா 5 கேப்டு பிளேயர்ஸு, மேக்ஸிமம் 5 கேப்டு பிளேயர்ஸ் தான் வந்து இது பண்ண முடியும், இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ் ரெண்டுமே சேர்த்து. அது போக 1 அன்கேப்டு. இதுதான் வந்து ஒரு அவங்க கொடுத்துருக்க ஒரு ஸ்லாட்டு. நீங்கள் 5 கேப்டு தான் இருக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னா இல்லை, ஒரு 4 கேப்டு பிளேயர்ஸ் கூட நீங்கள் வச்சாலாம், 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் கூட வச்சாலாம். அது அவங்களோட டிசிஷன் தான். அதே மாதிரி இதில் இப்போ இந்த கேப்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்கல்ல, கேப்டு பிளேயர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்காக நம்ம கிரிக்கெட் ரிலேட்டடாக பார்த்தாங்கன்னா, கேப்டு பிளேயர்ஸ்னால் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் டெபியூ, அவங்க ஒரு ஓடிஐயோ இல்லை T20 டெஸ்ட்டோ ஏதோ ஒரு ஃபார்மெட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஆடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேப்டு பிளேயராக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதில் இன்னொரு அஜெண்டான்னு இல்லை, ஒரு ரூல் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 31 முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேளை ஆடலைன்னா அவங்க வந்து அன்கேப்டாகவே அவங்கள கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது ரிட்டன்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் ஆக்ஷன் வரையும் அவங்க விளாட்லன்னா அவங்களே ஒரு அன்கேப்டு பிளேயராக தான் கன்சிடர் பண்ணுவோம் ஆக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன, இவங்க எப்போ ரிட்டன்ஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 கொடுக்க சொல்லியிருக்காங்க ரிட்டன்ஷன் டீட்டெயில்ஸு. அவங்க இதெல்லாம் வந்து டீம்ஸ்லாம் வந்து பிசிசிஐக்கு நாங்கள் இவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணுறோம். ஆர்டிஎம்மோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை. ஆர்டிஎம் வந்து அவங்க ஆப்ஷன் டேபிளில் அவங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். இதில் என்ன தோனிக்கு என்ன ஃபியூச்சரு இப்போ என்ன அப்படின்னா, அதில் தான் ஒரு மெயினான ரூலு. அது ஆல்ரெடி நிறையா அப்போது அந்த மீட்டிங்ஸ்லாம் போனப்பே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சிஎஸ்கே ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர்எச் கூட ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீமும் எங்களுக்கு வந்து இந்த 5 வருஷம் ஒரு பிளேயரு இன்டர்நேஷ்னல் காலண்டரில் எதுலையுமே ஆடல அப்படின்னா அவரை வந்து அன்கேப்டாக திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ரூல் வந்து இப்போ தோனிக்காக போட்ட ரூலா, இப்போ தான் புதுசாக இப்போ தோனிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இது ஐபிஎல் 2021 வரையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. திரும்ப அதை வந்து இப்போ இவங்கெல்லாம் ஒரு 2-3 ஃப்ரான்ச்சைஸிஸ்லாம் கேட்டதுனால அதை ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போ என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, தோனி அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அது கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் மற்ற டீம்ஸோட பிளேயர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமித் மிஸ்ரா மாதிரி பிளேயர் இருப்பார். அமித் மிஸ்ராவை லக்னோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமித் மிஸ்ராவை லக்னோ கண்டிப்பாக ஒரு 14 கோடி கொடுத்து அவரை ரீட்டைன் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் கண்டிப்பாக அவர் ஒரு 4 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளேயருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன, ஆர்டிஎம்ல என்ன சேஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஎம்ல இந்த தடவை ஒரு புதுசாக சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஎம்னா ரைட் டு மேட்ச் கார்டு. அதாவது ஒரு ஆக்ஷனில் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு பிளேயர் இருப்பார். பிளேயருக்கு ஒரு டீமாக பிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு 18 கோடி வச்சுக்கோங்க. 18 கோடி நான் நார்மலாக இப்போ குருணால் பாண்டியாவுக்கு நடந்த கேஸ் சொல்கிறேன். குருணால் பாண்டியா 8.4 crores வரையா பிட் பண்ணாங்க. 8.4 crores அவரை வந்து இவங்க வந்து மும்பை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. அதாவது லாஸ்ட் பிட்டு என்ன வந்து டீம்ஸ் வின் பண்ணுறாங்களோ அந்த பிட்டுக்கு இவங்க அப்படியே எடுத்துக்கலாம். அதுதான் ரைட் டு மேட்ச் கார்டு. இப்போ அந்த ரைட் டு மேட்ச் கார்டில் என்ன சேஞ்சு அப்படின்னா, அதில் நிறைய ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது அஸ்வின் கூட அதை பற்றி பேசியிருந்தார். ஒரு ரைட் மேட்ச் இஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் பிளேயர்ஸ். அதாவது அவங்க பிளேயர்ஸ்க்கு அதில் உதவலை. டூப்ளஸியெல்லாம் வந்து 1.5 கோடிக்கு எடுத்தாங்க சிஎஸ்கே. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பெரிய கரெக்டான விஷயமா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக ஒரு பிளேயர்ஸோட வேல்யூவோ
ஒரு போசிட்டிவ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி விட தான் பார்ப்பாங்க ஒரு டீமு. பட் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, மேபி அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிற கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போது இதில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆர்டிஎம்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 6 கோடி வரைய போகுது. இப்போ நம்ம சிஎஸ்கேலே போகலாமே. சிஎஸ்கேல இப்போது தேஷ்பாண்டே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா. தேஷ்பாண்டே ரிலீஸ் பண்ணியாச்சு. தேஷ்பாண்டே ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 6 crores வந்து இப்போ ஹைதராபாத் வந்து தேஷ்பாண்டேக்கு கோட் பண்ணிடுறாங்க. ஓகே 6 crore அப்படின்னு சொல்லி பிட் பண்ணிடுறாங்க. ஃபைனல் பிட்டாக முடியுது அது. அப்போது சிஎஸ்கேல கேட்பாங்க, நீங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே ஆமாம் நாங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஆர்டிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, திரும்ப எஸ்ஆர்ஹெச் கிட்டே, அதாவது ஃபஸ்ட்டு பிட் பண்ண டீம் கிட்டே திரும்ப கேட்பாங்க, நீங்கள் பிட்டை ரைஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பிட்டு ரைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 crore இல்லை 8 crore அப்படின்னு வந்து பிட்டை ரைஸ் பண்ணலாம். அந்த 8 crore தான் வந்து இந்த டீம் வாங்க முடியும். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸு. இது இன்னும் போக போக தான் ஒரு ஆக்ஷன் டைமில் தான் இன்னும் அதுக்கு அஃபிஷியலாக தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவரை இதுதான் இப்போதைக்கு ஒரு நியூஸு. ஏன்னா கிரிக் பஸ்ஸில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க, கிரிக் பஸ்ஸில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஈஸ்பின் கிரிக்கெட் ஃபோல் ஒரு மாதிரி இருக்குது. வேறு சோர்ஸஸில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக் பஸ்ஸோ அந்த சோர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லிருக்காங்கன்னா, ஏ டீம் அதாவது சிஎஸ்கே ஒத்துக்கிட்டால் தான் அந்த பிட்டை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஎஸ்பிஎனில் அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல, நம்ம அந்த பாயிண்ட்டே அவங்க மென்ஷன் பண்ணல. இப்போ ஏ டீம் ஆல்சோ தே கேன் ரைஸ் பிட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இன்னும் வேறு சோர்ஸஸ்லாம் வந்தால் தான் நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, அது இல்லாமல் இந்த ஆர்டிஎம் இல்லாமல் வேறு என்ன சேஞ்சு அப்படின்னா, இதில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஐபிஎல்ல இந்த தடவை. என்னென்னா ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்க அடுத்த ஒரு சைக்கிள்குள்ளே விளையாடணும்னா, அதாவது இப்போ இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடக்குது, அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வர மினி ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இந்த மெகா ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேவிட் வார்னர் இருக்கார், டேவிட் வார்னர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவர் அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு மெயினான ரீசன் என்னென்னா, அவர் ஏன்னா அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மினி ஆக்ஷன்றப்ப நிறைய ஒரு ப்ரைஸ் பிட்டெலாம் ரொம்ப அதிகம் போகிறதுனால அவங்களுக்கு நிறைய காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து மினி ஆக்ஷனில் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஒருவேளை ஒரு பிளேயர் இன்ஜுரி, பென் ஸ்டோக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், பென் ஸ்டோக்ஸ் வந்து இன்ஜுரி, அதை வந்து இசிபியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அவர் அடுத்த வருஷம் ஒரு மினி ஆக்ஷனில் கலந்துக்கலாம். அதுலேயே ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த மினி ஆக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 18 crores தான் மேக்ஸிமம் கேப் ஃபார் த டீம் பிளேயர் ஃபார் ஓவர்சீஸ் பிளேயர். 18 கோடி தான் மினி ஆக்ஷனில் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எந்த பிளேயரையும் எடுக்க முடியாது மினி ஆக்ஷனில். ஸோ அதனால் பிளேயர்ஸ் யோசிப்பாங்க, இப்போ நம்ம இதுக்கு வந்து மெகா ஏலத்திலே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஒரு தாட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு நிறையா சொல்கிறாங்க, நிறையா முக்கியமான மேட்ச் எல்லாம் கலந்துட்டு போயிடுறாங்க. மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி வந்து மென்டல் ஃபேட்டிக்கு அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புல் அவுட் பண்ணிங்கன்னா அன்லஸ் அன்டில் தேர் இஸ் அ ரியல் இஷ்யூ, ரியல் ஃபேமிலி இஷ்யூ ஆர் ரியல் இன்ஜுரி, அது இல்லாமல் நீங்கள் புல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களை 2 வருஷத்துக்கு நீங்கள் ஆட முடியாது ஐபிஎல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கேட்டால் அது ஒரு நல்ல ரூல் தான். ஏன்னா அவங்க ஒரு கிளியர் கட் பிளான்ஸோடு தான் வந்து வரணும். சும்மா எடுத்ததுக்கப்புறம் நான் வரல, எனக்கு வந்து மனசு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா they don't need to register, அதுதான் ஒரு விஷயம் இங்கே. ஸோ இது ஒன்று. வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த அன்கேப்டு பிளேயர்ஸில் மெயினான என்னென்னா, அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து அந்த ரூல் வந்து புது ரூல், அது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபார் ஓவர்சீஸ் பிளேயர் ஃபார் இந்த டேல் சைன்லாம் வந்து 7 வருஷம் ஆச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ். அதுதான் ஒரு இது. அதே மாதிரி பர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் வந்து 120 crores இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 120 crores இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 120 crores என்ன வருதுன்னா, அந்த பர்ஸ் சேலரி, பிளேயரோட சேலரி கேப்டர் வந்து அந்த பர்ஸு, இன்க்ரிமெண்டல் சேலரி, அப்புறம் அதோட மேட்ச் ஃபீ கூட ஆட் பண்ணுறாங்க அந்த ஒட்டம் பிளேயர்ஸ்க்கு. அந்த மேட்ச் ஃபீ வந்து பர்ஸ்லேருந்து கழியாது, அது அடிஷ்னலாக போகும். அந்த மேட்ச் ஃபீ எவ்வளோ அப்படின்னா 7.5 lakhs இப்போ மேட்ச்சு. எந்த பிளேயர் பிளேயிங் லெவலில் இருக்கிறாரோ அவருக்கு வந்து 7.5 lakhs. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருந்தால் கூட அவருக்கு இப்போ 7.5 லட்ச ரூபா வந்து ஒரு மேட்ச் ஃபீயாக போகுது.
இது நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 லட்சத்துக்குலாம் போன தடவை நிறையா தடவை நல்ல டேலண்டடான பிளேயர்ஸ் தான் ஆடி இருக்காங்க. அவங்க 20 லட்சம்ன்றப்ப ஒரு 11 மேட்ச் ஒரு 14 மேட்ச்சுமே ஆடுறாங்கன்னு வச்சுக்கோமே. 14 மேட்ச்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அதிலே வரும். ஸோ இது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு இனிஷியேட்டிவ். வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 120 crores. ஓகே, மெயினான ஒரு விஷயத்தை விட்டு பாருங்க. இப்போ 5 players ரீடைன் பண்ணுறாங்களே, 5+1 அந்த 5 கேப்டு பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடைன் பண்ணுற பிளேயருக்கு 18 crores, செகண்ட் ரீடைன் பண்ணுற பிளேயருக்கு 14 crores, தேர்ட் ரீடைன் பண்ணுற பிளேயருக்கு 11 crores, திரும்ப 4th and 5th பிளேயருக்கு ரெஸ்பெக்டிவ் 18 and 14 crores கொடுக்குறாங்க. இதுலேயே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர் அவங்க ஒரு அதே மாதிரி அன்கேப்டுக்கு 4 crores. இப்போ ஒரு 5 கேப்டு ப்ளஸ் ஒரு அன்கேப்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 18, 36, 47, அங்கிட்டு ஒரு 51, ஒரு 65, 69 crores அவங்களுக்கு அதிலே போயிடும். ஒரு 41 crore பர்ஸில் தான் போவாங்க ஆக்ஷனுக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி இம்பாக்ட் பிளேயர் ரூல் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமாக ஐபிஎல் ரெட்டன்ஷன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. மேபி நான் ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.